அல்லேலூயா. ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் உங்கள் அனைவரையும் நான் வாழ்த்துகிறேன். தொலைக்காட்சியின் மூலமாகவும் மற்றும் ஆன்லைன் மூலமாகவும் பார்க்குற உங்களையும் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன். இந்த சிலுவையின் ஆசீர்வாதங்கள் கூட்டத்திற்கு உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த நாளில் நாம் தேவனுடைய ஆசீர்வாதங்களை நாம் சுதந்திரித்துக் கொள்வோம். நாம் ஜெபித்து இந்த நாளின் நிகழ்ச்சியை நாம் ஆரம்பிக்கலாம். நம்மத்தில் பாஸ்டர் செல்வியா அவர்கள் ஜெபிக்கும்படி கேட்கிறேன். பிரைஸ் தி லார்ட். நாம் ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். அன்புள்ள தகப்பனே, நீர் உம்முடைய ஒரே பேரான குமாரனை எங்களுக்காக தியாக பலியாக அர்ப்பணித்தீர். அதன் மூலமாக எங்களுக்கு விலையேறப்பட்ட ரட்சிப்பை கொடுத்திருக்கிறீர். அதற்காக உம்மை துதிக்கிறோம் தகப்பனே. இந்த நாட்களிலும் நாங்கள் உம்முடைய சிலுவையின் தியாகத்தை குறித்து நாங்கள் தியானிக்கும்போது ஆண்டவரே, எங்களுடைய ஆவிக்குரிய கண்களை திறந்தரலும், ஆண்டவரே எங்களோட பேசியறலும், ஆண்டவரே அதிகமாக உம்முடைய அன்பை நாங்கள் உணர்ந்து கொள்ள, ஆண்டவரே நாங்களும் உம்மை அதிகமாக நேசிக்க எங்களுக்கு உதவி செய்தரலும். ஆண்டவரே, நாங்கள் ஆவிக்குரிய வல்லமையை பெற்றுக்கொள்ள, ஆண்டவரே உம்முடைய கிருபை ஆண்டவரே எவ்வளோ பெரிதாக இருக்கிறது என்பதை நாங்கள் உணர்ந்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்தரலும். ஆண்டவரே, எங்களுடைய பாவங்களெல்லாம் நீர் போக்குனதற்காக உம்மை துதிக்கிறோம். எங்களை நோய்களெல்லாம் நீக்கினதற்காக உம்மை துதிக்கிறோம். பிசாசின் பிடியிலிருந்து எங்களை விடுவித்ததற்காக உம்மை துதிக்கிறோம். நரக ஆக்கினை தீர்ப்பிலிருந்து எங்களை விடுவித்ததற்காக உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, இன்னும் எங்களுக்குள்ளே நீர் கொண்டு வந்த பெரிய விடுதலை, வெற்றி, சுயாதீனத்திற்காக உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, இந்த மாதிரி எவ்வளோ ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களும் இந்த உலகத்திற்கு தேவையான ஆசீர்வாதங்களும் உம்முடைய சிலுவை மரணத்தின் மூலமாக, உம்முடைய உயிர்த்தெழுதல் மூலமாக எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர். உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். உம்முடைய பரிசுத்த ஆவியானவரே எங்களுக்கு கொடுத்ததற்காக உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, நீர் எப்பொழுதும் எங்களை விட்டு விலகாமல், எங்களை கைவிடாமல் இருக்கிற அன்புக்காக உம்மை துதிக்கிறோம் தகப்பனே. இந்த எல்லா அன்புக்காக, உம்முடைய கிருபை, இரக்கம், தயவு, நீர் பாராட்டின அன்பு எவ்வளோ பெரிது என்பதை நாங்கள் உணர்ந்து கொள்ள உதவி செய்தரலும். இந்த சாயங்கால நேரமும் நீர் எங்களோட பேசியறலும். ஆண்டவரே, நாங்கள் இன்னும் அதிகமாக உம்மை நேசிக்க, உம்மையில் அன்பு கூற, விசுவாசம் வைக்க எங்களுக்கு உதவி செய்தரலும். உமக்கு எல்லா துதி, கனம், மகிமையை செலுத்துகிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். தேங்க்யூ சிஸ்டர். இந்த நேரத்தில் நாம் பாடலை பாடி நம் தேவனை மையப்படுத்துவோம். நம்ம பாஸ்டர் கிப்சன் அவர்கள் நம்மளை ஆராதனை நடத்துவார்கள். அவளோடு இணைந்து நாமும் தேவனை துதிப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த 15வது நாளிலும் தேவ சமூகத்தில் கடந்து வந்திருக்கோங்க. யாவரையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாமத்தில் வாழ்த்துக்கிறோம், வரவேற்கிறோம். கர்த்தர் உங்களை ஒவ்வொருவரையும் ஆஸ்வதிப்பாராக. பிரைஸ் காட். ஆண்டவரை போல ஒருத்தர் வேற யாரும் இல்லை. அதான் நம்ம ஒவ்வொரு நாளும் எல்லா பாடல்லையும் உண்மை போல யாரும் இல்லை டாடி, உங்க கிருபையை தவிர, உங்க அன்பை தவிர வேற எதுவும் எங்களுக்கு இல்லைன்னு நம்ம பாடி தேவனை துதிக்கிறோம். பிரைஸ் காட். இல்லை இல்லை, உண்மை போல யாரும் இல்லை, சர்வ வல்லவர், என்றும் நல்லவர், உண்மை போல யாரும் இல்லைப்பா அப்படின்னு ஒரு அழகான பாடல் சேர்ந்து பாடி அவர் நாமத்தை மகிமைப்படுத்தும். இல்ல 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 இல்ல, உம்மை போல யாரும் இல்லப்பா. ஓ இல்ல 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 இல்ல, உம்மை போல யாரும் இல்லப்பா. சர்வ வல்லவர் அவர் என்றும் நல்லவர், சர்வ வல்லவர் அவர் என்றும் நல்லவர், உம்மை போல யாரும் இல்லப்பா. ஏசப்பா, உம்மை போல யாரும் இல்லப்பா. சேர்ந்து சொல்லுமா? சர்வ வல்லவர் நீர் என்றும் நல்லவர், சர்வ வல்லவர் அவர் என்றும் நல்லவர், உம்மை போல யாரும் இல்லப்பா. ஏசப்பா, உன்னை போல யாரும் இல்லப்பா. இல்ல 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 இல்ல, உம்மை போல யாரும் இல்லப்பா. ஓ இல்ல 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 இல்ல,
உம்மை போல யாரும் இல்லப்பா. கிருபையால் நான் என்றும் வாழ்கிறேன், இரக்கத்தால் நான் நிலை நிற்கிறேன். கிருபையால் நான் என்றும் வாழ்கிறேன், இரக்கத்தால் நான் நிலை நிற்கிறேன். நீங்க இல்லாம நானும் இல்லப்பா ஏசப்பா, நீங்க இல்லாம நானும் இல்லப்பா. நீங்க இல்லாம நானும் இல்லப்பா. ஏசப்பா, நீங்க இல்லாம நானும் இல்லப்பா. இல்ல 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 இல்ல, நீங்க இல்லாம நானும் இல்லப்பா. ஏசப்பா, இல்ல 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 இல்ல, நீங்க இல்லாம நானும் இல்லப்பா. என் பலத்தினால் ஒன்னும் முடியல, என் சுயத்தினால் வாழ முடியல. என் பலத்தினால் ஒன்னும் முடியல, என் சுயத்தினால் வாழ முடியல. உம்மை விட்டு வாழ முடியல ஏசப்பா, உம்மை விட்டு வாழ முடியல. உம்மை விட்டு வாழ முடியல ஏசப்பா, உம்மை விட்டு வாழ முடியல. சேர்ந்து சொல்லமா, இல்ல டாடி உம்மை விட்டு, இல்ல 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 இல்ல, உம்மை விட்டு வாழ முடியல ஏசப்பா. இல்ல 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 இல்ல, உம்மை விட்டு வாழ முடியல. இருளில் வாழ்ந்தேனே, பயத்தோடு இருந்தேனே. இருளில் வாழ்ந்தேனே, பயத்தோடு இருந்தேனே. ஓ சோர்ந்து போனேனே, கலக்கத்தால் சூழ்ந்தேனே. சோர்ந்து போனேனே, கலக்கத்தால் சூழ்ந்தேனே. பயமே இல்லாம வாழ செஞ்சீங்க ஏசப்பா, பயமே இல்லாம வாழ செஞ்சீங்க. இப்போ முன்னாடி நம்ம இருளில் வாழ்ந்தோம், பயத்தோடு இருந்தோம், சோர்ந்து போனோம், கலக்கத்துல இருந்தோம். ஆனா இப்போ பயம் இல்லாமல், கலக்கம் இல்லாமல் வெளிச்சத்துல வாழ்வதற்கு கர்த்தர் நமக்கு உதவி செய்தார் அல்லவா? அதை பார்த்து சொல்லுமா, ஓ இருளில் வாழ்ந்தேனே, பயத்தோடு இருந்தேனே. சோர்ந்து போனேனே, கலக்கத்தால் சூழ்ந்தேனே. பயமே இல்லாம வாழ செஞ்சீங்க ஏசப்பா, பயமே இல்லாம வாழ செஞ்சீங்க. சொல்லுவோம், பயம் இல்லாமல், ஓ பயமே இல்லாம வாழ செஞ்சீங்க ஏசப்பா, கலக்கமே இல்லாம வாழ செஞ்சீங்க. ஓ இல்ல 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 இல்ல, இப்போ எனக்கு பயமே இல்லப்பா ஏசப்பா. இல்ல 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 இல்ல, இப்போ எனக்கு பயமே இல்லப்பா. இல்ல 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 இல்ல, உம்மை போல யாரும் இல்லப்பா. இல்ல 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 இல்ல, உம்மை போல யாரும் இல்லப்பா. ஓ சர்வ வல்லவர் அவர் என்றும் நல்லவர், சர்வ வல்லவர் அவர் என்றும் நல்லவர். உம்மை போல யாரும் இல்லப்பா ஏசப்பா, உம்மை போல யாரும் இல்லப்பா. ஓ இல்ல 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 இல்ல, உம்மை போல யாரும் இல்லப்பா ஏசப்பா. இல்ல 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 இல்ல, நீங்க இல்லாம நானும் இல்லப்பா. ஓ ஏசப்பா, இல்ல 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 இல்ல, உம்மை விட்டு வாழ முடியல ஏசப்பா. இல்ல 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 இல்ல, இப்போ
இப்போ எனக்கு பயமே இல்லப்பா. Praise the Lord. Hallelujah. அவர் நம்ம கூட இருக்கும்போது பயமே இல்லை, அப்படித்தானே? ஆண்டவர் நம்ம எவ்வளவு அழகாய் நடத்தி வருகிறார். நேற்றும் இன்றும் என்று மாறாதவராய் நம்மோடு கூட இருந்து நம்மை அழகாய் நடத்துகிற நல்ல தகப்பன் அவர். ஜீசஸ். ஹல்லேலூயா. எண்ணி எண்ணி துதி செய்வாய், எண்ணில் அடங்காத கிருபைகளுக்காய் என்றும் தாங்கும் தம்புயமே. ஹல்லேலூயா. எனக்கு தெரிந்த அழகான பாடல் சேர்ந்து உற்சாகத்தோடு ஆராதனை செய்வோம். ஹல்லேலூயா. ஓ எண்ணி எண்ணி துதி செய்வாய், எண்ணில் அடங்காத கிருபைகளுக்காய் என்றும் தாங்கும் தம்புயமே. இன்ப இயேசுவின் நாமமே என்றும் தாங்கும் தம்புயமே. இன்ப இயேசுவின் நாமமே. உன்னை நோக்கும் எதிரின் கண்ணின் முன்னில் பதறாதே. உன்னை நோக்கும் எதிரின் கண்ணின் முன்னே பதறாதே. கண்மணி போல் காக்கும் கரங்களில் உன்னை மூடி மறைப்பாரே. கண்மணி போல் காக்கும் கரங்களில் உன்னை மூடி மறைப்பாரே. எண்ணி எண்ணி துதி செய்வார், எண்ணில் அடங்காத கிருபைகளுக்காய் என்றும் தாங்கும் தம்புயமே. இன்ப இயேசுவின் நாமமே என்றும் தாங்கும் தம்புயமே. இன்ப இயேசுவின் நாமமே. யோர்தான் புரண்டு வரும்போது எண்ணற்ற பாரங்களோ, யோர்தான் புரண்டு வரும்போது எண்ணற்ற பாரங்களோ. எலியாவின் தேவன் எங்கே உந்தன் விசுவாச சோதனையில்? எலியாவின் தேவன் எங்கே உந்தன் விசுவாச சோதனையில்? எண்ணி எண்ணி துதி செய்வான், எண்ணில் அடங்காத கிருபைகளுக்காய் என்றும் தாங்கும் தம்புயமே. இன்ப இயேசுவின் நாமமே என்றும் தாங்கும் தம்புயமே. இன்ப இயேசுவின் நாமமே. உனக்கு எதிராகவே ஆயுதம் வாய்க்காதே. சேர்ந்து சொல்லுங்க, எனக்கு எதிராக, எனக்கு எதிராகவே ஆயுதம் வாய்க்காதே. என்னை அழைத்தவர் உண்மை தேவன், அவர் தாசருக்கு நீதியவர். என்னை அழைத்தவர் உண்மை தேவன், அவர் தாசருக்கு நீதியவர். எண்ணி எண்ணி துதி செய்வார், எண்ணில் அடங்காத கிருபைகளுக்காய் என்றும் தாங்கும் தம்புயமே. இன்ப இயேசுவின் நாமமே என்றும் தாங்கும் தம்புயமே. இன்ப இயேசுவின் நாமமே. திறந்த வாசல் முன்னே வீரம் பிரவேசிப்போ. திறந்த வாசல் முன்னே வீரம் பிரவேசிப்போ. ஒரு மனிதனும் பூட்ட மாட்டான், என் கர்த்தர் முன் செல்கிறார். ஒரு மனிதனும் பூட்ட மாட்டான், என் கர்த்தர் முன் செல்கிறார். எண்ணி எண்ணி துதி செய்வார்,
அடங்காத கிருபைகட்கா என்றும் தாங்கும் தம்புயமே இயேசுவின் நாமமே என்றும் தாங்கும் தம்புயமே இயேசுவின் நாமமே சோர்ந்திடும் நேரத்திலே எனக்கு சார்ந்திட தேவன் உண்டே நான் சோர்ந்திடும் நேரத்திலே எனக்கு சார்ந்திட தகப்பன் உண்டே உலகத்தில் இருப்பவனிலும் என்னில் இருப்பவர் பெரியவரே இந்த உலகத்தில் இருப்பவனிலும் என்னில் இருப்பவர் பெரியவரே எண்ணி எண்ணி துதி செய்வார் என்னில் அடங்காத கிருபைகட்கா என்றும் தாங்கும் தம்புயமே இன்ப இயேசுவின் நாமமே என்றும் தாங்கும் தம்புயமே இன்ப இயேசுவின் நாமமே என்றும் தாங்கும் தம்புயமே இன்ப இயேசுவின் நாமமே. எல்லாரும் இருக்கிற இடத்துல எழுப்பி நிற்போமா? ஹல்லேலூயா. எனக்கு எதிராக 1000 பேர் 10000 எழுந்தாலும் அது என்னை அணுகாது என்று எனக்கு வாக்குத்தத்தம் பண்ணின கர்த்தர். ஹல்லேலூயா. நான் சோர்ந்திடுகிற நேரத்தில் எனக்கு சார்ந்திட என் தகப்பனுடைய மார்பு எப்பொழுதும் எனக்காக ஓப்பனா இருக்குது டாடி. அதுக்காக நன்றி தகப்பனே. கண்ணின் மணி போல என்னை காக்கிறவரே, என் தீங்கும் என்னை அணுகாது என்னை பாதுகாக்கிறவரே, எனக்கு எதிராக ஆயுதம் வாய்க்காது என்று சொன்னவரே, திறந்த வாசலை எனக்காக வைத்திருக்கிறவரே, திறந்த வாசலை ஒருவரும் உனக்கு விரோதமாக பூட்ட மாட்டான் என்று வாக்குத்தத்தம் பண்ணினவரே, நீர் எனக்காக திறந்ததை ஒருவரும் பூட்ட மாட்டான் என்று சொன்னீரே டாடி. நன்றி தகப்பனே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவரே, நீர் எனக்கு முன்பாக சென்று கோணலானவைகளை நேராக்கி கரடு முரடானவைகளை செவ்வைப்படுத்துகிறவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. பயப்படாதே என்று வாக்குத்தத்தம் பண்ணினீரே, நன்றி ஆண்டவரே. எனக்காக பெரியவைகளை செய்வேன் என்று சொன்னீரே டாடி. உமக்கு ஆண்டவரே, உமக்கு நன்றி அப்பா. சோர்ந்திடும் நேரத்திலே சார்ந்திட தகப்பன் உண்டே, சோர்ந்திடும் நேரத்திலே எனக்கு சார்ந்திட தகப்பன் உண்டே, இந்த உலகத்தில் இருப்பவனிலும் என்னில் இருப்பவர் பெரியவரே. எத்தனை பேர் சேர்ந்து சொல்ல போறீங்க? இந்த உலகத்தில் இருப்பவனிலும் என்னில் இருப்பவர் பெரியவரே, எண்ணி எண்ணி துதி செய்வே என்னில் அடங்காத கிருபைகள் என்றும் தாங்கும் தம்புயமே இன்ப இயேசுவின் நாமம். நான் சோர்ந்து போன நேரத்தில் என்னை சூழ்ந்து கொண்டது உங்க கிருபை, நான் உடைக்கப்பட்ட நேரத்தில் என்னை உருவாக்கினது உங்க கிருபை டாடி. ஹல்லேலூயா. ஒண்ணுமில்லாத நேரத்தில் எனக்கு உதவினது உங்க கிருபை டாடி. அந்த கிருபைகளை நான் நினைக்கிறேன். நாள்தோறும் என்னை நடத்துகிற அந்த தம்புயமே உமக்கு நன்றி செலுத்துகிறேன் டாடி. ஹல்லேலூயா. உங்க கிருபைகளுக்காய் நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. டாரா ஷகரா. உடைக்கப்பட்ட நேரத்திலெல்லாம் என்னை உருவாக்கின கிருபை இது. உடைக்கப்பட்ட நேரத்தில் எல்லாம் என்னை உருவாக்கின கிருபை இது. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே, கிருபையே கிருபையே
கிருபதான் என்னை நடத்துகின்றது. உங்க கிருபதான் என்னை தாங்குகின்றது. உங்க கிருபதான் என்னை நடத்துகின்றது. சோர்ந்து போன நேரத்தில் எல்லாம் என்னை சூழ்ந்து கொண்ட கிருபை, என்னை சூழ்ந்து கொண்ட என்னை மாறாத கிருபைகளுக்காய் சூழ்ந்து போன நேரத்தில் எல்லாம் என்னை சூழ்ந்து கொண்ட கிருபை, கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே, கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. ஓ அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஓடுகிறேன் நான் ஓடுகிறேன் என் நேசருக்காய் நான் ஓடுகிறேன் ஓடுகிறேன் நான் ஓடுகிறேன் என் நேசுவுக்காய் நான் ஓடுகிறேன் ஓடுகிறேன் நான் ஓடுகிறேன் நேசுவுக்காய் நான் ஓடுகிறேன். ஆவியானவரே 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 பரிசுத்த ஆவியானவரே, சேர்ந்து சொல்லுமா பரிசுத்த ஆவியானவரே 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 பரிசுத்த ஆவியானவரே. ஓ ஆவியானவரே ஆவியானவரே பரிசுத்த ஆவியானவரே 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 பரிசுத்த ஆவியானவரே. ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே எங்களுக்குள்ளே வாசம் செய்கிறவரே, எங்களை உங்கள் சித்தத்தின்படி நடத்துகிறவரே, எங்களுக்காக வழிகளை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறவரே, ஆண்டவரே எங்களை பயப்படாதே என்று சொல்லி எங்களுக்காக ஆண்டவரே சுதந்திரம் வைத்திருக்கிற எல்லா வழிகளுக்காக, எல்லா ஆண்டவரே சிலுவையில் திறக்கப்பட்ட எல்லா ஆசீர்வாதங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து ஒவ்வொரு பகுதியிலும் கர்த்தர் பொறுப்படுத்தி நடத்துவீராக. புதிய மாதத்திற்காக நன்றி துதிகன மகிமை ஒருவருக்கே செலுத்துகிறோம். மீட்பரும் இரட்சகருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பரமபிதாவே, ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. Thank you. ஹல்லேலூயா. ஆண்டவர் நல்லவர். Thank you பாஸ்டர். இந்த நேரத்தில் நாம் இஸ்ரவேல் தேசத்திற்காகவும் நம்முடைய சபைக்காகவும் தேசத்திற்காகவும் நாம் ஜெபிக்கலாம். நம்மத்தில் பேராசிரியர் பிரேமாவதி மேடம் அவர்கள் வந்து ஜெபிக்கும்படி கேட்கிறேன். நாம் யாவரும் ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் அப்பா. இந்த அருமையான மாலை வேளைக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. இந்த 15வது நாளிலும் கூட கர்த்தாவே எங்கள் அனைவரையும் கூட்டி சேர்த்த தயவிற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இப்போது அனைவருமாக நாங்கள் கர்த்தாவே உம்முடைய பாதத்திலே வருகிறோம். ஆண்டவர் இஸ்ரேல் தேசத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. நன்றி இயேசு சுவாமி, நன்றி இயேசு சுவாமி. கர்த்தாவே இஸ்ரேல் சமாதானத்திற்காக வேண்டிக் கொள்ளுங்கள் என்று நீ சொல்லியிருக்கிறீரப்பா நம்முடைய வேதத்திலே கர்த்தாவே. அது எங்கள் மேல் விழுந்த கடமையாக இருப்பதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நன்றி இயேசு சுவாமி, நன்றி அப்பா. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே கர்த்தாவே, இஸ்ரவேலே யெஷூரனே என்று நீங்கள் பிரியமாக அழைக்கிறீங்கப்பா. அந்த இஸ்ரேல் நாட்டுக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. கர்த்தாவே அங்குள்ள மக்கள் கர்த்தாவே நீர்தான் மெய்யான மேசியா என்று அறிந்து கொள்ள தேவரே கிருபை செய்வீராக. கர்த்தாவே ஆங்காங்கே சிதறி கிடக்கிற அனைத்து யூத மக்களும் அங்கு வந்து கர்த்தாவே உம்முடைய நாம
நாமத்தை மகிமைப்படுத்துவார்களாக. அதுதான் அவர்களுக்கு நீ கொடுத்த சுதந்திரம் என்று சொல்லி அவர்கள் அதை அறிந்து கொள்வார்களாக என்று சொல்கிறோம் அப்பா. இயேசுவின் நாமத்தினால் இஸ்ரவேலை ஆசீர்வதிக்கிறோம் தகப்பனே. கர்த்தாவை சுற்றியுள்ள நாடுகள் மூலமாக எந்த அச்சுறுத்தலும் வராதபடிக்கு ஆண்டவரே கர்த்தாவே எல்லைகளிலும் உள்நாட்டிலும் கூட கர்த்தாவே அமைதி ஏற்பட வேண்டுமாறு நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. கர்த்தாவே பல நாட்களாக தொடர்ந்து கொண்டிருந்த கர்த்தாவே அந்த யுத்தம் ஹமாஸ் பிரிவினருக்கும் இஸ்ரேல் நாட்டிற்கும் இடையே நடந்த அந்த யுத்தத்திற்கு கர்த்தாவே நீர் ஒரு முற்றுப்புள்ளி வைத்து தற்காலிகமாகவாவது கர்த்தாவே ஆமிஸ்டேஸ் அல்லது ட்ரூஸ் ஏற்படுத்த தேவரை கிருபை செய்ய வேண்டுமாறு ஜெபிக்கிறோம் அப்பா. உம்மால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை தகப்பனே. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் அப்பா. கர்த்தாவே நீர் எப்போதும் அவர்கள் மீது கண்ணோக்கமாக இருக்கிறீர் என்பது நாங்கள் அறிந்திருக்கிறோம் தகப்பனே. நன்றி இயேசு சுவாமி. எங்கள் இந்திய நாட்டிற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. கர்த்தாவே நாங்கள் இந்த நாட்டில் வாழ்கிறோம் அப்பா. நீர் எங்களுக்கு கொடுத்த நாடு இது அப்பா. நன்றி இயேசு சுவாமி. நன்றி அப்பா. கர்த்தாவே ஒவ்வொரு நாளும் கர்த்தாவே எங்களை பத்திரமாக பாதுகாத்து வருகிறீர் கர்த்தாவே. ஆண்டவரே எங்கள் நாட்டின் தலைவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்களை இயேசுவின் நாமத்தாலே ஆசீர்வதிக்கிறோம் அப்பா. கர்த்தாவே உம்முடைய கரங்களால் கர்த்தாவே இந்த நாட்டில் உள்ள தேவையற்ற காரியங்களை அழித்துப்பட வேண்டுமாறு நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. வன்முறைகள், கொலைவெறியாட்டங்கள், தேவையற்ற காரியங்கள் எல்லாம் நாளுக்கு நாள் அதிகமாகிக் கொண்டே போகிறதப்பா. இந்த காரியங்களை எல்லாம் தேவரீர் தாமே கர்த்தாவே அகற்றிப்பட வேண்டுமாறு ஜெபிக்கிறோம் அப்பா. உம்முடைய பரிசுத்த வல்லமை எங்கள் நாட்டின் மீது இறங்குவதாக கர்த்தாவே நாடு முழுவதுமாக சுத்தப்படுத்தப்படுவதாக. நன்றி இயேசு சுவாமி. ஆண்டவரே தலைமை பொறுப்பில் உள்ள அதிகாரிகள், அமைச்சர்கள் எல்லாருமே கர்த்தாவே மக்கள் நலனை மட்டுமே குறிக்கோளாக கொண்டு இந்த நாட்டை ஆள கிருபை செய்வீராக. நாங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தாவே ஆசீர்வதிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினாலே அப்பா. அப்பா நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. எங்கள் சபைக்காக வருகிறோம். நீர் கொடுத்த இந்த சபைக்காக நாங்கள் மிகுந்த நன்றியோடு கர்த்தாவே நாங்கள் இருக்கிறோம் அப்பா. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. கர்த்தாவே பாஸ்டர் மூலமாகவும் பாஸ்டர்மா மூலமாகவும் நாங்கள் கேட்கிற உங்களுடைய வார்த்தைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அதன் மூலமாக நாங்கள் நாளுக்கு நாள் பலப்படுவதற்காக ஸ்தோத்திரம் கர்த்தாவே. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் அப்பா, ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. பல்வேறு ஊடகங்கள் வாயிலாக கர்த்தாவே உம்முடைய வார்த்தை எடுத்துச் செல்லப்படுகிறதே. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் அப்பா. இதன் மூலமாக ஏராளமான மக்கள் பயன்படுகிறார்களே. நன்றி அப்பா. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் அப்பா. கர்த்தாவே விசேஷமாக இந்த 40 நாட்களில் நடைபெற்று கொண்டிருக்கிற கர்த்தாவே சிலுவையின் ஆசீர்வாதங்கள் என்ற தலைப்பின் கீழ் ஒவ்வொரு நாளும் உம்முடைய மகன் கர்த்தாவே உம்முடைய வார்த்தைகளை எங்களுக்கு கொண்டு வருகிறார் கர்த்தாவே. அதன் மூலமாக நாங்கள் மிகவும் ஆசீர்வதிக்கப்படுகிறோம் அப்பா. நன்றி இயேசு சுவாமி. தொடர்ந்து அந்த காரியங்களில் நீர் இடைப்படுவீராக. ஆண்டவரே உம்முடைய மகனை விசேஷித்த ஞானத்தினால் நிரப்புவீராக. ஆண்டவரை புதிய அனாயிண்டிங்கை கொடுப்பீராக என்று சொல்கிறோம். இயேசுவின் நாமத்தினாலே கேட்கிறோம் அப்பா. துதிகன மகிமை அனைத்து உமக்கே செலுத்துகிறோம். ஏற்ப இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். அல்லேலூயா. ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் உங்கள் அனைவரையும் மீண்டுமாய் வாழ்த்துகிறேன். இந்த 15வது நாள் சிலுவையின் ஆசீர்வாதங்கள் கூட்டத்திற்கு உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். தொலைக்காட்சியின் மூலமாகவும் மற்றும் ஆன்லைன்லையும் பார்க்குற உங்களையும் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன். ஒவ்வொரு நாள் நாம் பார்க்கிறது வந்து கேட்பது நமக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம். அதை நாம் கனப்படுத்துகிறோம், தேவனை கனப்படுத்துகிறோம் இல்லை. அதாவது இந்த 40 நாட்கள் லெந்து டேஸ்லாம் தேவையா அப்படிங்கிற ஒரு பக்கம் இருக்கும். ஆனால் ஏன் நம்ம ஆண்டுடைய சமூகத்தில் வந்து இதெல்லாம் தியானிக்கிறோம் அப்படின்னா, ஆண்டவர் நமக்காக வானம் விட்டு பூமி வந்தார், நமக்காக எல்லாம் செய்தார். அதில் கொஞ்ச நாள் அட்லீஸ்ட் இதற்கு நேரம் செலவழித்து நம்ம என்ன செய்யலாம், அவர் சிலுவையில் என்ன செய்தாருங்கிறத எக்ஸ்ட்ரா தியானிக்கலாம். அதில் என்ன அட்வான்டேஜ்னால் அவர் எல்லாம் நமக்காக தான் செஞ்சார். அதை தியானிக்க நம்முடைய ஆசீர்வாதங்கள் நம்ம என்ன செய்கிறோம், சுதந்திரிக்கிறோம். அதனால் நம்ம அவரை கனப்படுத்த வருகிறோம், அவர் நம்மை ஆசீர்வதித்து அனுப்புகிறார். அதனால் இது ஏதோ நாம் இழந்து போவது இல்லை என்றால் விட்டு விடுவதில்லை. நமக்கு 1 மணி நேரம் 2 மணி நேரம் ஆகலாம். ஆனால் இந்த நேரங்கள் நம்முடைய வாழ்க்கையின் ஆசீர்வாதங்களை பெற்றுத்தருகிற ஒரு நேரமாக இருக்கிறது. ஆமென். அதனால் அதை நம்ம மறந்துட வேண்டாம். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். தொடர்ந்து நாம் நேற்றைய தினத்தில் பார்த்த அந்த காரியங்களிலிருந்து நம்ம தொடர்ந்து நம்ம பார்ப்போம். ஆண்டவர் நமக்கு எப்படிப்பட்ட ஆசீர்வாதங்கள் எல்லாம் தருகிறார் என்று பார்த்து கொண்டிருக்கிறோம். முக்கியமாக நாம் ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கும்படி அழைக்கப்பட்டவர்கள். ஆமென். அதனால் ஆண்டவர் ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கணும்னு தான் அவர் திட்டம் பண்ணி வச்சிருக்கிறார். அதனால் நம்ம அவர் போட்ட திட்டத்தை மாற்றி நம்ம இன்னொரு திட்டம் போட வேண்டியதில்லை. நம்மளும் என்ன செய்யணும், அவருடைய திட்டத்துக்கு எப்பொழுதுமே ஆமேன் என்று சொல்ல வேண்டும். சரி ஆண்டவரே, நீங்கள் சொன்னபடியே என்ன செய்கிறோம், நீங்கள் கொடுக்குற ஆசீர்வாதங்கள் நாங்கள் சுதந்திரித்துக் கொள்கிறோம். நீர் எங்களுக்காக சிலுவைகளை செய்து முடித்ததை நாங்கள் பெற்றுக்கொள்கிறோம் அப்படின்னு நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டியதுதான். நமக்கு மூதாயிரில் யாராவது மிகப்பெரிய சொத்தை எழுதி வச்சுருக்காங்கன்னா, வேண்டாம் எங்களுக்கெல்லாம் அது வேண்டாம், நாங்கள் இருக்கிறதுலே அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்கிறத விட அது என்னங்கிறத கண்டுபிடிச்சி சுதந்திரிக்க தான் என்னது புத்திசாலித்தனம். அதனால் இயேசு நமக்காக சிலுவைகளை செய்ததை நாம் சுதந்திரிக்க வேண்டும்.
அதில் அவர் சொல்கிறாரு, நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கும்படிக்கு அழைக்கப்பட்டவர்கள். அது தெரியாமல் ஐயோ வருத்தப்பட்டு கஷ்டப்பட்டு வியாதிப்பட்டு சாபத்திலிருந்து பிரச்சனையிலேருந்து ஒரு இடமா போய் ஜப குறிப்பை கொடுத்து அதில் ஆண்டவரோட நெருங்கி வருவதற்கு இது கிடைத்ததெல்லாம் கேட்டு அதை விசுவாசித்து அது இன்னும் கொஞ்சம் பெருகி அப்படி பிரச்சனையாயிருக்கு. அதுக்கு பதிலாக நம்ம தேவனுடைய வார்த்தையை கேட்கும்போது, தேவனுடைய சத்தியங்களை கேட்கும்போது ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கும்படி தான் நான் அழைக்கப்பட்டிருக்கிறேன் அப்படிங்கிற நம்ம தெரிந்து கொண்டோம் என்றால் அதன் அடிப்படையில் நாம் தேவனுடைய வார்த்தைகளை விசுவாசித்து தியானித்து ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்கலாம். கடந்த ஒரு சில நாட்களாக நம்ம பல ஆசீர்வாதங்களை பார்த்தோம். நேற்றைய தினத்தில் ஆண்டு எப்படி நமக்கு வரக்கூடிய பிரச்சனையிலிருந்து நம்மை பாதுகாக்கிறார், அது வராமல் தடுக்கிறார். இந்த ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் க்யூர் அப்படிம்பாங்க. வருவதற்கு வருமுன் காப்போம் இல்லை, அந்த மாதிரி வரதுக்கு முன்னாடியே தடுக்கிறது. அதனால் ஆண்டவர் வந்ததுக்கப்புறம் காப்பாற்றுறது எல்லா நேரம் அப்படி இல்லை. பல நேரங்கள் நாம் வருவதற்கு முன்பதாக அவர் என்ன செய்கிறார், நமக்கு பிரச்சனைகளே வராமல் அவர் நம்மை பாதுகாக்கிறார். நம்ம கூட இருந்து ஆபத்தில் நான் அவனோடு இருந்து அவனை தப்பித்து அவனை கனப்படுத்துகிறேன், அது ஒரு ரகம். அப்படி பல நேரங்கள் ஆண்டவர் நம்மை பாதுகாக்கிறார். இன்னும் நிறைய நேரத்தில் என்ன செய்கிறாரு, ஆபத்தே வராமல் பாதுகாக்கிறார். எப்போதுமே ஆபத்துக்குள்ளே போகும்போது தான் அப்படின்னு இல்லை, நிறைய நேரம் இப்படி ஆண்டவர் நம்மை பாதுகாத்து நமக்கு தெரியாமல் இருக்குது. நமக்கு தெரியாமல் இருந்தாலும் கூட ஆண்டவர் நம்மை அப்படி பாதுகாத்திருக்கிறார். அல்லேலூயா. அதனால் நம்ம ஆண்டவருக்கு இந்த நன்றியுள்ளவர்களாக இருப்போம். இன்றைக்கு நாம் பார்க்கிற ஆசீர்வாதம் அது ஒரு பெரனியல் பிளஸிங். பெரனியல்னா தலைமுறை தலைமுறையாய், இல்லை என்றால் பெர்பச்சுவல், நிரந்தரமாய் எப்பொழுது இருக்கக்கூடிய அந்த மாதிரி ஒரு ஆசீர்வாதம். தலைமுறை தலைமுறையாக தேவன் நம்மை ஆசீர்வாதம், இட்டர்னல் பிளஸிங். ஆண்டவர் கொடுக்குற எதுவுமே என்ன செய்யுது, வேதம் என்ன சொல்லுதுன்னா அவர் செய்கிற எதுவுமே நிலைக்கும். கர்த்தர் செய்வது எதுவோ அது நிலைக்கும். அவர் நமக்கு சுகம் கொடுத்துருக்காரு, அது என்ன செய்யும், கண்டிப்பாக நிலைக்கும். ஏதோ கொஞ்ச நாள் இருந்துட்டு போகிறதல்ல, அது எப்பொழுதுமே நமக்கு அது தொடர்ந்து வரக்கூடிய சுகமாகத்தான் அது இருக்கும். அதனால் அது நம்ம இன்றைக்கு தெரிந்து கொள்வோம். அவர் தலைமுறைகளின் தேவனாக இருக்கிறார். அவர் வேதத்தில் நம்ம பார்க்கும்போது தலைமுறை தலைமுறையாக தேவன் நம்மை ஆசீர்வதிப்பா அப்படிங்கிறார். ஏசாயா 59:21 வாசிக்கலாம். உன்மேல் இருக்கிற என் ஆவியும் நான் உன் வாயில் அருளிய என் வார்த்தைகளும் இது முதல் என்றென்றைக்கும் உன் வாயிலிருந்தும் உன் சந்ததியின் வாயிலிருந்தும் உன் சந்ததியினுடைய சந்ததியின் வாயிலிருந்தும் நீங்குவதில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். இது எனக்கு அவர்களோடு இருக்கும் என் உடன்படிக்கை என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஓகே, கர்த்தர் சொல்லுகிறார், ஏசாயா சொல்லல, கர்த்தர் சொல்லுகிறார். என்ன சொல்றாரு, உன்மேல் இருக்கிற என் ஆவி, நான் உன் வாயில் அருளிய என் வார்த்தைகள், இதை என்ன செய்வான், இது முதல் என்னென்றைக்கும் உன் வாயிலிருந்தும் உன் சந்ததியின் வாயிலிருந்தும் சந்ததியினுடைய சந்ததியின் வாயிலிருந்தும். அல்லேலூயா. ஆண்டு எப்போதுமே 3 தலைமுறைகளை மினிமம் பார்க்கிறார். ஆண்டு 3 தலைமுறைகளை மினிமம் ஆசீர்வதிக்கிறார். நீங்கள் ஆசீர்வாதமாக இருக்குன்னா குறைந்தது 3 தலைமுறைகளாக இருக்கிறதே ஆண்டு விரும்புகிறார். அது ஆண்டவுடைய நோக்கம் சித்தமாக இருக்கிறது. ஆமென். வேதத்தில் பார்த்தீங்கன்னா குறைந்தது 3 தலைமுறைகள். நம்ம ஏற்கனவே பார்த்ததுமாக எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தில் நம்ம ஆபிரகாமை குறித்து நம்ம வாசிக்கிறோம். 11ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் அவன் வாக்கு தத்தத்திற்கு உடன் சுதந்திரராகிய ஈசாக்கோடும் யாக்கோபோடும் கூடாரங்களில் குடியிருந்தான் அப்படின்னு நம்ம வாசிக்கிறோம். அப்போ பாருங்க, அந்த 3 தலைமுறைகள் 100 வயதில் பிள்ளையை கொடுத்தாலும் கூட அவர் செய்ய நினைத்து தலைமுறையாக கொடுக்கறது என்ன செய்யலை, ஆசீர்வாதம் மாறலை. அவர் கண்டிப்பாக சொன்னபடியே ஆசீர்வதிக்கிறார், 3 தலைமுறைகளாக ஆசீர்வதிக்கிறார். வேதத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம அநேக தேவனுடைய பிள்ளைகளை ஆண்டு பல தலைமுறைகளாக ஆசீர்வதிக்கிறார். ஆதியாகமம் 50:23 வாசிக்கலாம். இங்கே யோசேப்பை பற்றி எழுதப்பட்டிருக்கிறது. யோசேப்பு எப்ராயிமுக்கு பிறந்த 3ஆம் தலைமுறை பிள்ளைகளையும் கண்டான். மனாசேயின் குமாரனாகிய மாகீரின் பிள்ளைகளும் யோசேப்பின் மடியில் வளர்க்கப்பட்டார்கள். எப்ராயிமுக்கு மனாசேக்கு பிள்ளைகள், அதனுடைய பிள்ளைகளை கூட பார்த்தாங்க. ஆமென். ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு நீடித்த நாள் மட்டும் இல்லை, அந்த நீடித்த நாளாக இருந்து பிள்ளைகளின் பிள்ளைகளை பார்க்கிற ஆசீர்வாதத்தை ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்குறார். ஆமென். அதனால இந்த ஆசீர்வாதம் உங்களுக்கு உண்டு. ஆண்டவர் கொடுக்குற, அதாவது ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கும்படி அழைக்கப்பட்டவர்கள் என்றால் அதில் ஒன்று என்ன அப்படின்னா, தலைமுறை தலைமுறைகளாக ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பது, பிள்ளைகளின் பிள்ளைகளை பார்ப்பது. ஆமென். இது யோசேப்புக்கு மட்டும் அப்படி நடந்ததில்லை. நம்ம யோபுவை பற்றி நம்ம வாசிக்கிறோம். யோபு 42ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். இதற்கு பின்பு யோபு
140 வருஷம் உயிரோடு இருந்து 4 தலைமுறையாக தன் பிள்ளைகளையும் தன் பிள்ளைகளுடைய பிள்ளைகளையும் கண்டான். 4 தலைமுறையாக பிள்ளைகளையும் பிள்ளைகளுடைய பிள்ளைகளையும் கண்டான். அப்போ பாருங்க, அதாவது இந்த சம்பவங்கள் நடந்த பொழுது யோபுவுக்கு ஒரு 70 வயது இருக்கும் என்று கருதப்படுகிறது. ஓகே, அது எங்கேயும் எழுதப்படலை. அது நம்ம பார்க்குற சில காரியங்கள்லேருந்து அதை என்ன செய்யலாம், நம்ம அதை எடுத்துக்கொள்ளலாம். உதாரணமாக அவருக்கு 30 வயசில் கல்யாணம் ஆகிருக்கு, 10 பிள்ளைகள், வருஷத்துக்கு ஒன்று பிறந்திருக்குன்னு வச்சுக்கலாமே, 40 வயசு ஆகிடுச்சுது. இப்போ அதெல்லாம் ஒரு 20-30 வயசு ஆயிடுச்சுது. அதனால தான் எல்லாம் தனித்தனியாக என்ன பண்ணுறாங்க, அவங்க போய் தனித்தனியாக விருந்து வைக்கிறாங்க. இயேசு கிறிஸ்து வந்து 30 வயசு வரைக்கும் அப்பா அம்மா கூட தான் இருந்தார் இல்லையா? அப்போ அதே மாதிரி யூதர்கள் வந்து 30 வயசு வரைக்கும் என்ன பண்ணுறாங்க, பேரண்ட்ஸோடு இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் தனித்தனியாக வீடுகள் இருந்து, அப்போது இந்த 40 வயசில் தான் 10வது பிள்ளை பிறந்திருக்கிறோம், அதுக்கு 30வது வயசில் தான் இந்த சம்பவங்கள் நடந்திருக்கலாம். அப்படின்னா யோபுக்கு எத்தனை வயசு ஆகிருக்கு, ஒரு 70 வயசு இயருக்கு ஆகிருக்கும். ஸோ இந்த 70 இயர்ஸுக்கு அப்புறம் தான் ஆண்டு எல்லாம் 2 மடங்காய் கொடுத்தவர் இப்போ இங்கே எத்தனை வயசு கூட கொடுக்குறாரு, 140 வருஷம் கொடுத்தார். இன்றைக்கி முன்னாடி அந்த ஆடு மாடு லிஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 2 மடங்கு போட்டிருக்கும். அப்போ இதுவும் ஆண்டு எப்படி கொடுக்குறாரு, 140 வருஷம்னு சொல்லி 2 மடங்காக கொடுக்குறாரு. ஸோ இந்த 140 வருஷம் அவன் இருக்கிறது மாத்திரம் இல்லை, அவனுடைய வாழ வயது நாட்களுக்கு திரும்பி இருப்பான். ஏன்னா அதை பற்றி தான் அவனே பேசியிருக்கிறான் யோபு 33:25. அதனால் அது அவனுக்கு நடந்த ஒரு காரியமாக இருந்திருக்கணும். ஸோ அவனுக்கு வாழ வயதுக்கு திரும்பி, அதாவது 70 வயதில் இருந்து இன்னொரு 140, 35 வயதில் 30 வயதுலேருந்து திரும்ப ஒரு 140 வயதுக்கு அவர் என்ன செய்கிறார், வாழ்கிறாரு. 10 பிள்ளைகளை இழந்து போனாலும் கூட 4 தலைமுறையை திரும்ப பார்க்கிறார். பிசாசு 10 தலைமுறை 10 பிள்ளைகளை என்ன செய்கிறான், எடுத்துட்டான். பிசாசு வந்து பறித்து கொண்டு போனான். யோபு தெரியாமல் சொல்கிறான் அவர் பறித்து கொண்டு போகிறாருன்னு சொல்லிட்டு. அவர் பறிச்சுட்டு போனது யாரு, பிசாசு. ஆனால் திரும்ப 4 தலைமுறையில் காண வைத்தது யாரு, தேவன். அல்லேலூயா. தேவன் வந்து எப்பொழுதுமே நம்ம கொடுக்கிறவர், ஆசீர்வாதங்களை கொடுக்கிறவர், ஜீவனை கொடுக்கிறவர், பரிபூர்ண ஜீவனை கொடுக்கிறவர், நமக்கு ரட்சிப்பை கொடுக்கிறவர். பறித்து கொண்டு போயிறவர் அவர் கிடையாது. யோபு புத்தகத்தில் தான் அந்த வார்த்தை இருக்குது, அவர் பறித்து கொண்டு போயிறார், மறித்து கேட்பவன் யாருன்னு. இதெல்லாம் வச்சுட்டு நிறைய பேர் நினச்சிட்டு இருக்கிறாங்க அவர் உயிரை தான் பிடிக்கிட்டு போயிறாரு. அவர் அந்த வேலை அவர் பண்ணுறது இல்லை. ஓகே, அவர் அதுக்கு மேலே என்ன பண்ணுறார், நமக்கு ஜீவனை கொடுக்கவும் அது பரிபூர்ணப்படவும் வந்தார். அவர் வந்து நம்ம நல்லா இருக்கணுங்கிறத விரும்புகிறார். ஸோ இந்த யோபு வந்து 4 தலைமுறைகளை பார்த்து நான் பார்க்கிறோம். அவனுக்கு எல்லா பிரச்சனையும் வந்தாலும் கூட திரும்பவும் அவனுக்கு என்ன செய்கிறார் ஆண்டவர், அவனுக்கு வாழ வயதை கொடுத்து 4 தலைமுறை. ஆபிரகாமை பார்த்தோம், யோசேப்பை பார்த்தோம், யோபுவை பார்க்கிறோம். நீங்கள் வேதத்தில் உள்ள முக்கியமான ஆட்கள் எல்லாத்தையும் பார்த்தா அது கடவுளுடைய சிஸ்டம் நமக்கு தெரியும். அதனால தான் நம்ம வாசிக்கிற சங்கீதத்தில், சங்கீதம் 128:6 ஆண்டு இப்படி சொல்கிறாரு. சங்கீதம் 128:6, நீ உன் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தையும் காண்பாய். நீ உன் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தையும் காண்பாய். இப்போ நீங்கள் என்ன செய்யணும், உங்கள் பிள்ளைகளை பார்க்கணும், பிள்ளைகளுடைய பிள்ளைகளை பார்க்கணும். அப்போ என்ன செய்யணும், அது வரைக்கும் ஆசீர்வாதமாக நீங்கள் இருக்கணும். அது அந்த தலைமுறைகளுக்கான ஆசீர்வாதம். ஆண்டவர் வந்து ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு ஆளை காலி பண்ணுறவர் கிடையாது. சிலருக்கு ஆசீர்வாதம் இருக்கும், அனுபவிக்க ஆள் இருக்காது. ஆனால் ஆண்டு என்ன பண்ணுறாரு, ஆசீர்வாதத்தையும் கொடுக்குறாரு. அதை நீங்கள் அனுபவித்து பார்த்து மகிழும்படிக்கு உங்களுக்கு நீடித்த நாட்களையும் தலைமுறையான ஒரு ஆசீர்வாதத்தையும் கொடுக்குறார். அல்லேலூயா. எப்படி சுதந்திரிக்கிறது, ஆமேன்னு சொல்லி சுதந்திரிச்சிக்க வேண்டியதுதான். இது ஒன்றும் ஆண்டு கொடுக்க வேண்டாம்னு நினைக்கிறது இல்லை, அவர் கொடுக்கணும்னு நினைக்கிறது. அவருடைய சித்தம், அவருடைய விருப்பம். இதை சுதந்திரித்துக் கொள்வதற்காகவே அவர் உங்களை அழைத்திருக்கிறார். இதை நம்ம எப்படி சுதந்திரிக்கிறோம், ஆமேன் ஆண்டவரே நான் அதை ரிசீவ் பண்ணுறேன், அது எனக்கு தான், ஐ அக்செப்ட் இட், அவ்வளோதான். நம்ம அதை ரிசீவ் பண்ணுறோன்னு சொல்லும்போது அந்த ஆசீர்வாதம் நமக்கு உண்டாகிறது. இன்னும் நான் பார்த்தேன், யாக்கோபை பற்றி பார்த்தேன். யாக்கோபுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா ஆதியாகமம் 46ஆம் அதிகாரத்தில் 12ஆம் வசனத்தில் 17ஆம் வசனத்திலாம் பார்த்தீங்கன்னா அந்த யாக்கோபுடைய பிள்ளைகளை பற்றி போட்டிருக்குது. யாக்கோபுக்கு வந்து 12 பிள்ளைகள். ஆனால் அவங்க எகிப்துக்கு போனால் எவ்வளோ பேர்னா 70 பேர்கிட்ட போகிறாங்க. ஸோ இந்த 70 பேர் எப்படி 12 பேர் எப்படி 70 பேர் ஆகிட்டாங்கன்னா, ஒருத்தருக்கும் நிறைய பிள்ளைகள் பிறந்து அவங்களுக்கெல்லாம் பிள்ளை பிறந்திருக்கு. எகிப்துக்கு போகும்போதே யூதாவுக்கு பேரனும் இருந்திருக்கு. பாருங்கள், அதை ஆதியாகமம் 46:12 வசனம். யூதாவினுடைய குமாரர் ஏர், ஓனான், சேலா, பாரேஸ், சேரா என்பவர்கள். அவர்களில் ஏரும் ஓனானும் கானான் தேசத்தில் இறந்து போனார்கள். பாரேசுடைய குமாரர் எஸ்ரோன், ஆமுல் என்பவர்கள். பாரேஸ்க்கு குழந்தை பிறகுது. பாரேஸ்க்கு என்ன செய்த அடுத்தது,
இப்போ பாருங்க, யாக்கோபுடைய குமாரன் யூதா, யூதாவுடைய குமாரன் பாரேஸ், பாரேஸுடைய குமாரன் யாரு? எஸ்ரோன், ஆமூல். அப்போ யாக்கோபு, யூதா, பாரேஸ், எஸ்ரோன். அப்போ 4 தலைமுறை எங்கே இருக்கிறாங்க? யாக்கோபு வீட்டில் இருக்கிறாங்க. இன்னும் பாருங்க 17 வசனம் பாருங்க. ஆசேருடைய குமாரர் இம்னா, இஸ்வா, இஸ்வி, பெரியா என்பவர்கள். இவர்களுடைய சகோதரி செராக்கு என்பவள். பெரியாவின் குமாரர் ஏபேர், மல்கியேல் என்பவர்கள். பாருங்க, யாக்கோபு, ஆசேர், பெரியா, ஏபேர், இல்லாட்டி ஏபேர் அண்ட் மல்கியேல். இப்போ இவங்க இன்னொரு 4 தலைமுறை. அப்போ 2 குடும்பம், 2 என்னுடைய பையங்க 2 பேரும் பேரனை பார்த்தாங்க. அல்லேலூயா. நம்ம ஏதோ சும்மா இந்த 10 பேரோட தான் போனாலும் மற்ற வேலைக்காரங்க நினச்சிடக்கூடாது. இல்லை, இவருடைய சந்ததி 70 பேர் இவருடைய கற்ப பிறப்பாக இருந்தவர்கள் அப்படின்னு நம்ம வாசிக்கிறோம். நம்ம பெனியமீன் வந்து அவர் பிள்ளையாண்டன்னு சொல்லுவார். இந்த கடைசி பிள்ளைகளில் பார்த்தீங்கன்னா எல்லாரும் பேபிம்பாங்க. இவர் அப்படி தான் பேசிகிட்டு இருக்கிறார், பேபி பேபின்னு. அந்த மாதிரி தான் பிள்ளையாண்டன், இல்லாட்டி அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்கிறாங்க. அங்கே பார்த்தா அவனுக்கே 10 பிள்ளைகள் இருக்கு. இந்த பேபி பிரதருக்கு பாருங்களேன், பென்யமீனுக்கு 21 வசனம் வாசிங்க. பென்யமீனுடைய குமாரர் என்னங்க யாராவது ஒருத்தர்? பென்யமீனுடைய குமாரர் பேலா, பெகேர், அஸ்பேல், கேரா, நாகமான், ஏகி, ரோஷ், முப்பிம், உப்பிம், ஆர்த்து என்பவர்கள். 10 பேருக்கு பேரை கண்டுபிடிச்சது எவ்வளோ பெரிய வேலையாக இருக்கும். அதை ஞாபகம் வச்சு கூப்பிட்டாருன்னா அது பெரிய சந்தோஷம். ஓகே. ஆக இந்த பென்யமீனுக்கு எத்தனை பேர் இருந்தது? 10 பிள்ளைகள் இருந்தாங்க. நம்ம நினச்ச கூடாது யோசேப்புடைய சகோதரன் பென்யமீன் ஏதோ குட்டி பையன் போய் நின்னா போலுக்குன்ட்டு. இவன் 10 பேருடைய அப்பா. அவரை பார்த்தா யோசேப்புக்கு அவர் வந்து தன்னுடைய தாயினுடைய சகோதரர் அப்படின்னு சொல்லி அவரை பார்க்கிறார். அப்போ பாருங்க, யாக்கோபுடைய சந்ததி 70 பேர் அப்படின்னா 4 தலைமுறை அவன் ஏற்கனவே பார்த்துட்டான். அவன் போகிறதுக்கு முன்னாடி 4 தலைமுறை. அதுக்கப்புறம் அங்கே போய் நீ எவ்வளோ பேர் பிறந்தாங்கன்னு தெரில. அங்கே ஒரு 17 வருஷம் அவர் உயிரோடு இருக்கிறார், திரும்ப அங்கே போனது, எகிப்துக்கு போனதுக்கப்புறம். அப்போ பாருங்க, ஆண்டவர் வந்து தலைமுறை தலைமுறையான ஆசீர்வாதங்களை நமக்கு கொடுக்குறார். நமக்கு ஆண்டவர் வந்து கொஞ்ச நாட்கள் இல்லை, நீடித்த நாட்களையும். அதனால தான் நான் எப்போவுமே சொல்கிறது, ஆண்டோடைய வருகையை மட்டும் நம்ம இருப்போம். ஆமென். ஏன்னா அவருடைய வருகை சமீபமாக இருக்கும்னு நினைக்கிறதுனால. அதனால் இல்லாட்டி அட்லீஸ்ட் ஒரு 120 வருஷம் இருக்கலாம். 120 வருஷம் எப்படி இருக்கணும்? மோசே மாதிரி கை கால்கள் நன்றாக இருக்கணும், கண்ணு பார்வை குறையாமல் இருக்கணும், ஆரோக்கியமாக திடகாத்திரமாக இருக்கணும். அப்படி தான் ஆண்டவர் விரும்புகிறார். அதனால தான் உன் நாட்களுக்கு தக்கதாய் உன் பலன் இருக்கும் என்று நம்ம வாசிக்கிறோம். அதனால் பிள்ளைகளை குறித்து நீங்கள் பயப்பட வேண்டாம். பிள்ளைகள் நல்லா இருப்பாங்க, நல்லா வளருவாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு பிள்ளைகள் பிறப்பாங்க, அவங்களும் நல்லா வளருவாங்க. ஏன்னா நீதிமானுடைய சந்ததியில் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். ஆமென். ஒரு நாள் உங்கள் பிள்ளைகளை குறித்து நீங்கள் வீணாக கவலைப்பட்டு பயந்து கலங்கி சமுதாயம் வர வர மோசமாக போகுது, எப்படி இருக்க போகிறாங்களோ, இப்படி தான் 100 வருஷத்துக்கு முன்னாடியே நினச்சிருக்கிறாங்க. அதுக்கும் 200 வருஷத்துக்கு முன்னாடி அப்படி தான் நினச்சிருக்கிறாங்க. இது கடைசி காலம் அப்படிங்கிறதுலாம் வந்து 2000 வருஷத்துக்கு முன்னாடியே கடைசி காலம் தான் பேதுருவும் நினச்சிருக்காரு, பவுலும் நினச்சிருக்காரு. ஏன்னா இருக்கிற காலம் வர வர கொடிய காலமாக இருக்குதுன்னு அவங்களே பேசியிருக்கிறாங்க. நம்மளும் இன்னும் அப்படி தான் நினச்சிட்டு இருக்கிறோம். ஆக இது அப்படி நினைக்கிறது மாறிக்கிட்டே போயிட்டே தான் இருக்கும். ஆனால் தேவ ஜனங்களை தேவன் எப்பொழுதும் பாதுகாப்பார், அவர்களை வேலி அடைப்பார், பாதுகாப்பார். தேவனை ஆராதிக்கிற ஜனம் எப்பொழுதுமே இருக்கும். விசுவாச சந்ததி என்பது அது இருந்து கொண்டே தான் இருக்கும். அதனால் தேவனுடைய விருப்பம் என்ன அப்படின்னா, தலைமுறை தலைமுறையாக நம்மை ஆசீர்வதிப்பது தான். அதனால தான் தலைமுறை தலைமுறையாக சந்ததி சந்ததியாக தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறார். அவர் தலைமுறைகளின் தேவன், அவர் குடும்பங்களின் தேவன். அதனால தான் பாருங்கள், பழைய ஏற்பாட்டில் ஆண்டு குடும்பம் குடும்பமாக ஆசீர்வதிக்கிறார், குடும்பம் குடும்பமாக பஸ்காவை ஆசரிக்க சொல்கிறார். இன்னும் புதிய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நிறைய நேரம் வீடுகளுக்குள்ளே போகிறார். அவர் அதை விரும்புகிறார், குடும்பங்களை விரும்புகிற தேவன். சிலர்லாம் கொஞ்சம் குடும்பம்னா கடவுளுக்கு பிடிக்காது அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க. குடும்பத்தை ஏற்படுத்துகிறதே கடவுள் தான். அல்லேலூயா. குடும்பமாக இருக்கிறது கடவுளுக்கு பிடிக்கும். ஆமென். அதனால தான் அவர் குடும்பங்களில் போய் வீடுகளிலே போய் தங்குகிறார், வீடுகளில் போய் அவர்களோட பந்தி இருக்கிறார். அதனால் ஆண்டவர் வந்து அதை விரும்புகிறார் என்பதை நம்ம தெரிந்து கொள்ளலாம். ஆண்டவர் வந்து சந்ததி சந்ததியாக, தலைமுறை தலைமுறையாக. அதனால தான் பாருங்கள், நமக்கு நல்லா தெரியணும், குழந்தை இல்லைன்னா ஆண்டவர் குழந்தை பாக்கியத்தை கொடுப்பார். அல்லேலூயா. யாராவது குழந்தை இல்லைன்னு ஜெபம் பண்ணால் கண்டிப்பாக, ஏன்னா இது சந்ததி சந்ததியாக அவர் ஆசீர்வதிக்கிறவர். பல்ல நம்ம இடத்துல ஜெபிக்க வர மாதிரி ஒரு முறை மேடவாக்கத்திலிருந்து ஒரு ஒரு டீச்சர் இன்னும் 2 பேரை கூட்டு வந்தாங்க. அவங்களுக்கு பல வருடங்களாக குழந்தை இல்லை. ஆனால் பாருங்கள், ஜோமண்டு போனாங்க, ஆண்டவர்களை ஆசீர்வதித்து குழந்தைய பாக்கியத்தை கொடுத்தார். அல்லேலூயா. ஆண்டவர் பாருங்கள், இந்த மாதிரி எத்தனையோ பேருக்கு செஞ்சுருக்கேன். பல ஸ்கூலில் போய் நாங்கள் டீச் பண்ண போகிறது உண்டு. அப்போ ஒரு ஸ்கூலுக்கு நாங்கள் போய், அங்கே நிறைய டீச்சர்ஸ் இருப்பாங்க, பட் குழந்தை இல்லாத யாராவது இருந்தால்
அவங்க சொல்லிடுவாங்க, கண்டிப்பாக பாஸ்டர் என்ன பண்ணிடு, ஒரு ஜோம் பண்ணிட்டு போயிரு, ஆண்டவர் அற்புதம் செய்வார். நம்ம புக்கை கண்டிப்பாக வச்சு நம்மளை கொடுப்போம் பாருங்கள். அந்த மாதிரி அந்த ஒரு ஸ்கூலுக்கு போனால் அங்கே ஒரு டீச்சர் குழந்தை இல்லாமல் இருந்தாங்க. ஜோம் பண்ணோம், கரெக்டாக ஒரு வருஷத்தில் தேவன் அவர்களுக்கு ஒரு குழந்தைய பாக்கியத்தை கொடுத்தார். அல்லேலூயா. ஆண்டவர் நல்லவர். பாருங்கள், இந்த மாதிரி அநேக சாட்சியில் நம்ம என்ன செய்கிறோம், போகிற இடமெல்லாம் கேள்விப்படுறோம். ஏன் நம்ம இப்படி தைரியமாக ஜெபிக்கிறோம்? போய் அங்கே ஒரு 1/2 மணி நேரம் பேசியிருப்போம், அதுக்கப்புறம் அவங்க சொல்லுவாங்க இவங்களுக்கு குழந்தை இல்லை, ஜோம் பண்ணுறீங்களான்னு. உடனே நம்ம சரின்னு ஏன் ஜோம் பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம உட்காந்து அனலைஸ் பண்ணுறது கிடையாது. இது கர்த்தருக்கு சித்தமா இல்லையா, நம்ம ஜோம் பண்ணிட்டு வந்துடுவோம். ஆமென். நம்ம வேலை ஜோம் பண்ணுறது. கர்த்தர் அவருடைய வார்த்தையின்படியே ஆசீர்வதிப்பார். நமக்கு தெரியும் அவர் தலைமுறைகளின் தேவன், சந்ததி சந்ததியாக ஆசீர்வதிக்கிறவர். அப்போ நம்ம ஜோம் பண்ணோன்னு நாங்கள் ஆண்டவர் அற்புதத்தை செய்கிறார். ஒரு முறை ஒருத்தர் ஃபோன் பண்ணார், டெல்லியிலேருந்து. அவர் ஆர்மியில் இருக்கார். அவர் கூட இன்னொரு வேலை பார்க்குற இன்னொரு ஆர்மியில் இருக்க ஒருத்தருக்கு குழந்தை இல்லை. அவர் ஆந்திராக்காரர். ஆனால் இந்த குழந்தை இல்லாதவர் தமிழாள். ஸோ அவர்கிட்ட குழந்தை இல்லைன்னொடனே இவர் நம்மளை பற்றி தெரியும். அதனால் எனக்கு ஃபோன் பண்ணி, பாஸ்டர் இப்படி ஒருத்தர் குழந்தை இல்லாமல் இருக்கார், ஜோம் பண்ணுங்க. பாருங்கள், ஆண்டோடைய கிருபையில் ஜோம் பண்ணோம். அதேமாதிரி ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை அவர்கள் குழந்தை பாக்கியத்தை கொடுத்தார். அல்லேலூயா. அவங்க சொன்னாங்க நம்மளை பார்க்க வாரன்னு வந்தாங்களாம். அப்புறம் அப்படியே வேலூர் வரைக்கும் ட்ரெயின் போயிட்டாங்க. அவங்க போக அதான் நினைக்கிறேன். இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க, நம்ம கேட்க சிரிப்பாக இருக்கும் ஒரு பக்கம். ஆனால் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார், அது மாறலை. ஆமென். ஆண்டவர் நம்முடைய ஜெபங்களை கேட்கிறார், அவர்களை ஆசீர்வதிக்கிறார். எப்படியோ, அதாவது ஆர்மியில் இருக்கிற 2 பேர், அதில் ஒருத்தர் ஆந்திராக்காரர், அவர் தமிழ்நாளுக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு பாஸ்டரை பற்றி சொல்லி பாருங்கள், இது ஒரு ஸ்ட்ரேஞ்சாக தெரியும். ஆனால் ஆண்டவர் ஆசீர்வாதத்தை கொடுக்குற தேவன். ஆமென். ஸோ அவங்க நேம்ஸ்லாம் நமக்கு தெரியும். ஓகே, ஆண்டவர் நல்லவர். பாருங்கள், நம்ம இது வரைக்கும் அவங்கள பார்த்ததே கிடையாது. ஆனால் நம்ம ஜெபிக்கும்போது ஆண்டவர் ஒரு அற்புதத்தை செய்கிறார். அப்போ ஆண்டவர் ஏன்னா தலைமுறைகளின் தேவன். அவர் உங்களையும் கண்டிப்பாக தலைமுறையாக ஆசீர்வதிக்கிறார். அதனால் இன்றைக்கு இந்த 3வது மாதத்தில் ஒன்று நல்லா ஞாபகம் வச்சுவாங்க, அவர் தலைமுறைகளின் தேவன். ஆமென். ஆண்டவர் அதுவும் பிள்ளைகளின் பிள்ளைகள். நீங்கள் ஒருவேளை ஒரு பிள்ளைக்காக யோசித்தா அட்லீஸ்ட் 2 பிள்ளைகளாவது பிறக்கும். ஏன்னா பிள்ளைகளின் பிள்ளைகளை காண்பாய். ஆமென். அப்போ பாருங்கள், ஆண்டவர் அப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை நமக்கு கொடுக்கிறவர். இன்றைக்கு நான் ஸ்பெஷலாக தான் ஜெபம் பண்ணியிருக்கேன். இன்றைக்கு இந்த தொலைக்காட்சி நிகழ்ச்சியை பார்க்குறவங்க, ஒருவேளை இந்த வார்த்தையை கேட்கிறவங்க குழந்தைய பாக்கியத்துக்காக ஜெபிப்பாங்கன்னா, தேவன் இந்த நாள் ஒரு அற்புதத்தை அவர்களுக்கு செய்வாராக. ஆமென். அவருடைய சந்ததியை பார்க்கட்டும். ஆமென். சந்ததியின் சந்ததியை பார்க்கட்டும். தேவன் அவர்களை ஆசீர்வதிக்கிறவர். ஏன்னா அது அவருக்கு பிடிக்கும், அது அவருடைய விருப்பம், அவருடைய சித்தம். நாம் தலைமுறையாக ஆசீர்வாதமாக இருக்கணும். ஒரு நாள் நினைக்காதீங்க நீங்கள் தனியாக இருக்கணும், இது கடவுளுடைய சித்தமோ இல்லையோ. இல்லை, உங்களை பார்க்க வைப்பார். அப்படி வருகை தாமதமானால் நீங்கள் கண்டிப்பாக உங்கள் சந்ததிகளையும் சந்ததிகளின் சந்ததிகளையும் நீங்கள் பார்ப்பீர்கள். ஆமென். ஓகே, இதோட நம்ம இந்த பிளஸ்ஸிங்ஸ் அப்படிங்கிற நம்ம நிறுத்திட்டு அதுக்கு அடுத்த பாயிண்டை நம்ம பார்க்கலாம். ஓகே, இந்த பிளஸ்ஸிங்ஸை ஒரு பாயிண்ட் நான் சொல்ல நினச்சேன். அதாவது இந்த 2 நாளைக்கு முன்னாடி டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் ஒரு ஆர்டிக்கல் எழுதினாங்க, இந்த எடிட்டர்ஸ் நோட்டில். அதில் என்ன எழுதியிருக்காங்கன்னா, உலக பெரும் பணக்காரர்களில் நிறைய பேர் யாருன்னா தலைமுறையாக வந்தவர்களாம். சார் வாசிருப்பாங்கன்னு நினைக்கிறேன், ஒரு நியூஸ் வாசிருந்தா டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் வந்துடுது. உலகின் மிகப்பெரிய பணக்காரர் அவங்களாம் பார்த்தா 8வது தலைமுறை பணக்காரர், 5வது தலைமுறை பணக்காரர், 3வது தலைமுறை பணக்காரர். அதாவது அந்த செல்வத்தை அவங்க என்ன செய்கிறாங்க, பல தலைமுறைகளுக்கு சேர்த்து வைக்கிறாங்க. அப்போ அஃப்கோர்ஸ் அவங்கெல்லாம் மேக்ஸிமம் தேவனுடைய பிள்ளைன்னு வச்சுக்கோங்களேன். ஆண்டவர் சந்ததியாக ஆசீர்வதிக்கிறாங்க. பல தலைமுறைகளாக அவங்க என்ன பண்ணுறாங்க, சேர்த்து வைக்கிறாங்க. அவருடைய தலைமுறைகளை பார்க்குறாங்க. அவங்க தலைமுறைகளில் வரவங்க எல்லாரும் பில்லியனராக இருக்கிறாங்க. ஆமென். ஆண்டவர் நல்லவர். பாருங்கள், இந்த தலைமுறைகளின் ஆசீர்வாதங்கிறது அதுதான். நம்ம ஊரில் இந்த தலைமுறைகளின் ஆசீர்வாதம் பெருசாக சொல்கிற மாதிரி தெரிய மாட்டேங்குது. ஆனால் அப்படியும் தேவன் ஆசீர்வதிக்கிறான். அதனால தான் பாருங்கள், நல்லவன் தன் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கு சுதந்திரம் வைத்து போகிறான். அதுலேயும் 3 தலைமுறை இருக்குல்ல, பிள்ளைகளின் பிள்ளைகள். அப்போ நம்மளாம் நல்லவங்களாக இருந்தால் என்ன செய்யணும், உங்களுக்கு மக்கள் சேர்க்கிறது பிரச்சனை இல்லை, உங்கள் பிள்ளைகளுடைய பிள்ளைகளுக்கு சேர்த்து வைக்கிற அளவுக்கு தேவன் நம்மை ஆசீர்வாதம். கர்த்தருடைய வருகை தாமதமானால் அப்படிப்பட்ட ஆசீர்வாதங்கள் நம்முடைய பிள்ளைகள் பார்ப்பார்கள். ஆமென். அவங்க சொல்லணும், ஆண்டவர் எங்களை தலைமுறையாக ஆசீர்வதித்திருக்கிறார். ஆமென். ஆண்டவர் அப்படி நம்மை ஆசீர்வதிக்கிற கர்த்தர். சரி, இன்றைக்கு அடுத்து நம்ம ஒரு குறிப்பை நம்ம பார்ப்போம். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 4-5 வசனங்களை வாசிக்கலாம். அவர் இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுந்ததினாலே அழியாததும் மாசற்றதும் வாடாததும் ஆகிய சுதந்திரத்துக்கு ஏதுவாக
ஜீவனுள்ள நம்பிக்கை உண்டாகும்படி தமது மிகுந்த இரக்கத்தின்படியே நம்மை மறுபடியும் ஜெனிப்பித்தார். கடைசி காலத்திலே வெளிப்பட ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற இரட்சிப்புக்கு ஏதுவாக விசுவாசத்தை கொண்டு தேவனுடைய பலத்தினாலே காக்கப்பட்டிருக்கிற உங்களுக்கு அந்த சுதந்திரம் பரலோகத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. பரலோகத்திலும் சுதந்திரம் உண்டு. ஆமென். இந்த உலகத்தில் இது இவ்வளோ நாள் பார்த்தாலும் இந்த உலகத்தில் இருக்கிறது. ஆனால் இப்போ பார்க்குறது தெரியுமா? 4ஆம் வசனத்தில் வாசித்த விதமாக அழியாததும் மாசற்றதும் வாடாததும் ஆகிய சுதந்திரத்துக்கு ஏதுவாக. இந்த சுதந்திரத்தை பற்றி என்ன போட்டிருக்கு? இது அழியாது, வாடாது, அடுத்து என்ன போட்டிருக்கு? மாசற்றது, குறையற்றது, மாசில்லாதது. அப்படின்னா என்ன? குறையில்லாத மகிமை நிரம்பியது. குறையற்றது வேறு, மாசற்றது வேறு இல்லை. ஸோ இந்த மாசற்றது அப்படிங்கும்போது அதுக்கு ஒரு கனம், ஒரு மகிமை அது கொடுக்கப்படுது. அப்போ பாருங்கள், நம்ம சுதந்திரிக்க போகிற ஒரு சுதந்திரம் எப்படி இருக்குதா? அது அழியாதது, மாசற்றது, வாடாதது. நீங்கள் சேர்க்குற சில சொத்து உலகத்தில் அழிஞ்சு போயிடலாம். ஆனால் உங்களுக்கு ஆண்டவர் கொடுக்குற சில அந்த இன்னரிட்டன்ஸ் அது பார்த்தீங்கன்னா அது என்ன செய்யாது? அழியவே அழியாது. அழியாமலும் இருக்கும், மாசில்லாமல் இருக்கும், வாடாததாக இருக்கும். அப்படின்னா என்ன? அதனுடைய அந்த அந்த பியூட்டிலாம் குறையாது. சில இலைகள்லாம் பார்த்தீங்கன்னா எவர் கிரீனாக இருக்கும். நம்ம ஊரில் அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது. ஆனால் சில நாடுகளில் பனி ரொம்ப இருக்கிற இடங்களில் பார்த்தீங்கன்னா எவர் கிரீன்ங்கிறதுக்கு கூட கொஞ்சம் மதிப்பு. ஏன்னா மீதி எல்லாமே உலர்ந்து போயிடும். ஒன்றும் இல்லாமல் வெறும் குச்சி மட்டும்தான் இருக்கும். இலை எல்லாமே உலர்ந்துடும். ஆனால் அந்த எவர் கிரீன் மட்டும் எப்படி இருக்கும்? எப்பொழுதும் இருக்கும். அந்த மாதிரி சில தான் அப்படி இருக்கும். மீதி எல்லாமே என்ன செஞ்சிடும்? உலர்ந்து போயிடும். பாருங்கள், ஆண்டவர் நம்மை அப்படி உலர்ந்து போகாத ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்குறார். இஸ்ரவேல் மக்கள் வனாந்திரத்தில் போகும்போது அவங்களுடைய ட்ரெஸ்லாம் பழசே ஆகலையாம். எப்படி இருக்குது? டெய்லி புதுசு மாதிரியே இருக்குதான், புதுசு மாதிரியே. அப்போ ஆண்டவர் நமக்கு கொடுக்குற அந்த பரலோக ஆசீர்வாதங்கிறது அது அழியாதது, மாசற்றது, வாடாததுங்கிறது. அதுதான் எப்போவுமே. எப்படின்னா அந்த வாடாததுன்னு அதை நம்ம எப்படி புரிந்து கொள்ளலாம் அப்படின்னா, பரலோகத்தில் கண்டிப்பாக வாட வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனால் நம்ம எப்படி புரிந்து கொள்கிறோம் அப்படின்னா, உங்களுக்கு அலுப்பு தட்டாது. திருப்தி அடைந்தவன் தேன் கூட்டி என்ன செய்வானா? மிதிப்பானோ. அப்படி இருக்காது உங்களுக்கு. பரலோகம் உங்களுக்கு என்றைக்குமே எப்படி இருக்குது? புதுமையாக இருக்குது, புதிய புதிய காரியமாக இருக்கிறது. இல்லைன்றால் அது என்றைக்கு பார்த்தாலும் எப்படி இருக்குது? பழசாவே தெரியாது. ஒரு புதுமையாகவே, ஒரு கிறிஸ்பா, ஒரு பிரில்லியன் கலர்ஸாக இருக்க மாதிரி எப்பொழுதுமே ஒரு அலுப்பு தட்டாத ஒரு மேலான ஒரு சுதந்திரமாக இருக்குது. அந்த சுதந்திரம் நமக்கு உண்டு. ஆமென். அது எங்கே உண்டு? பரலோகத்தில். பரலோகம் வேறு, பூலோகம் வேறு. ஆமென். உங்களுடைய ராஜ்யம் வருவதாக ஆண்டவரே அப்படின்னு நம்ம சொல்லும்போது பூலோகத்தில் வைத்திருக்காங்களே, அது என்ன செய்த அந்த ராஜ்யத்தை போய் சுதந்திரிக்கிற நம்ம வாசிக்கிறோம். இதே மாதிரி ஒரு காரியத்தை வசனத்தை நம்ம திரும்பவும் நம்ம யாக்கோபு 2:5 வாசிக்கலாம். என் பிரியமான சகோதரரே, கேளுங்கள். தேவன் இவ்வுலகத்தில் தரித்திரரை விசுவாசத்தில் ஐஸ்வர்யவான்களாகவும் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு தாம் வாக்குத்தத்தம் பண்ணின ராஜ்யத்தை சுதந்திரிக்கிறவர்களாகவும் தெரிந்து கொள்ளவில்லையா? தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு தாம் வாக்குத்தத்தம் பண்ணின ராஜ்யத்தை சுதந்திரிக்கிறவர்களாக தெரிந்து கொள்ளவில்லையா? நம்மளை எதற்கு தெரிந்து கொண்டிருக்கிறார் ஆண்டவர்? சுதந்திரிக்கும் ராஜ்யத்தை சுதந்திரிப்பதற்காக தெரிந்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அது நம்ம அன்பு கூறுறதுனால சகலமும் நன்மைக்கு எதுவாக நடக்குங்கிறது நமக்கு ஒரு வசனம் தெரியும், ரோமர் 8:28. இந்த வசனமும் தெரியும். தமிழ் அன்பு கூறுகிறவர்களுக்கு அவர் என்ன பண்ணுறாரு? சுதந்திரிக்கும்படியாக ஒரு ராஜ்யத்தை வைத்திருக்கிறார். ஆமென். இந்த 1 பேதுருக்கு திரும்ப வருவோம். இந்த 1 பேதுரில் நம்ம மறுபடியும் ஜெனிப்பித்தார். நம்ம ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்தோம் பார்த்தீங்களா? இயேசு உயிர் தெழுந்தினால் நாமும் அதற்கு ஒப்புணையாக தண்ணீரில் மூழ்கி மீண்டும் வருகிறோம். இந்த ஆசீர்வாதத்தில் இந்த ராஜ்யத்துக்கு போகிற நமக்காக இந்த காரியங்கள் நடக்குது அப்படின்னு சொல்லி நம்ம வாசிக்கிறோம். இந்த ஜீவனுள்ள நம்பிக்கை உண்டாகும்படி தமது மிகுந்த இரக்கத்தின்படியே நம்மை மறுபடியும் ஜெனிப்பித்தார். உலகத்தில் பிறந்த நம்மை மறுபடியும் ஜெனிப்பித்தார்.
இந்த 2வது பிறந்தவங்களுக்கு அந்த ராஜ்யம் உண்டு. அந்த 5ஆம் வசனத்தில் கடைசி பகுதியை வாசிங்க. உங்களுக்கு அந்த சுதந்திரம் பரலோகத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது. பரலோகத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னா என்ன அர்த்தம்? இருக்கு. இப்போ அல்லேலூயா. இருமை உண்டாக போகிறது கிடையாது, இருமை கிரியேட் பண்ண போகிறது கிடையாது. இருமை நம்ம போனதுக்கப்புறம் வந்துட்டீங்களா, சரி ஒன்று ரெடி பண்ணிடுவோம் அப்படின்னு ரெடி பண்ண போகிறது கிடையாது. ஏற்கனவே நமக்காக ஆண்டு என்ன செஞ்சுருக்காரு? போய் உங்களுக்கு ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போகிறேன் அப்படின்னு சொன்னார் இல்லையா? நமக்காக என்ன பண்ணி ஒரு பரலோகத்தில் நமக்கு ஒரு காரியம் ஆயத்தம் செய்யப்பட்டு இருக்கிறது. இந்த சுதந்திரம் பரலோகத்தில் உங்களுக்கு வைக்கப்பட்டு இருக்கிறது. நாம் சுதந்திரிக்கிறதுக்கு நமக்கு ஏதோ இருக்குது. ஆமேன். இந்த வெளிநாட்டில் இருக்கவங்களாம் சொல்லுவாங்க, எனக்கு இந்தியாவில் வீடு இருக்குது. சில நம்ம ஊரில் இங்கேருந்து சொல்லுவாங்களே, எங்களுக்கு சொந்த ஊரில் வீடு இருக்குது, சொந்த ஊரில் வீடு இருக்குது, இடம் இருக்குது, வீடு இருக்குது. அதை வச்சு இப்போதைக்கு இங்கே பிரயோஜனப்படுதா அப்படின்னு பார்த்தா அது பெருசாக இருக்காது. ஆனால் என்ன இருக்குது, நமக்கு சொந்த ஊரில் இடம் இருக்குது, வீடு இருக்குது அப்படின்னு நம்ம நினைப்போம். அந்த நினைப்பே நமக்கு ஒரு பெரிய ஒரு விஷயமா இருக்கும். நமக்கு ஒரு இடம் இருக்குது, ஒரு சுதந்திரம் இருக்குது, ஒரு இடம் இருக்குது, சொந்த வீடுன்னு ஒன்று இருக்குது. அதே மாதிரி இந்த வார்த்தை என்ன சொல்லுது? உங்களுக்கு அந்த சுதந்திரம் பரலோகத்தில் வைக்கப்பட்டு இருக்கிறது. ஏற்கனவே உங்களுக்கு ஒரு சொத்து இருக்குது. அல்லேலூயா. நீங்கள் யார் எனக்கு சொத்து இல்லைன்னு சொல்லக்கூடாது. இங்கே சொத்து இல்லைன்னு சொல்லக்கூடிய ஆட்கள் யாரும் இல்லைன்னு நினைக்கிறேன். அப்படி யாருமே இந்த வார்த்தையை கேட்குற நீங்கள் யாருமே அப்படி நினைக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஏன் அப்படின்னா நமக்கு ஒரு சொத்து இருக்குது. ஆமேன். அது பரலோகத்தில் நமக்காக மிக பெரிய அளவில் அது அங்கே சேர்த்து சேகரித்து வைக்கப்பட்டிருக்கிறது. இட் இஸ் தேர். நம்ம எப்போ போகிறோமோ அங்கே அது நமக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. அது சொன்ன மாதிரி ஆண்டுடைய வருகையில் நம்ம அவரோடு கூட எடுத்துக்கொள்ளப்படுவோம்னு நினைக்கிறோம். இல்லை, நம்ம அவருடைய வருகையில் அவரோடு கூட எடுத்துக்கொள்ளப்படும். அப்படி நம்ம போகும்போது நமக்கு இதெல்லாம் நம்ம பார்ப்போம். அதனால் பரலோக ராஜ்யத்தில் நீங்கள் அங்கே போய் என்ன செய்யணும்? அங்கே போனால் இங்கே உங்களுடைய சுதந்திரத்தை பார்க்க வேண்டிய வேலை இருக்குது. இந்த உலகத்தில் மட்டும் சுதந்திரம் என்றல்ல, நாம் தேவனுடைய ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்ளும்படி அழைக்கப்பட்டல் என்பது இந்த உலகத்தில் மாத்திரமல்ல, பரலோகத்திலும் இருக்குது. ஆண்டவர் இந்த நித்தியமான ஆசீர்வாதம் சொல்லும்போது இந்த உலகத்தையும் பார்க்கிறார், பரலோகத்தையும் பார்க்கிறார். சீசரில் பேதுரு இயேசுவிடத்தில் கேட்டார், நாங்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தோமே, எங்களுக்கு என்ன கிடைக்கும்? ஆண்டவர் என்ன சொன்னார்? எனக்காக விட்டுட்டு வந்தவனுக்கு இந்த உலகத்தில் 100 மடங்கு கிடைக்கும், மறுமையிலும் நித்திய ஜீவனும் கிடைக்கும். அல்லேலூயா. இந்த உலகத்திலும் ஆசீர்வாதம், மறுமையிலும் ஆசீர்வாதம். ஆமேன். பாருங்கள், நீங்கள் செய்கிற மீது எல்லா பிரயாசம் இந்த உலகத்தில் மட்டும்தான். ஆனால் தேவனுக்காக செய்கிற எல்லாத்துக்கும் பரலோகத்திலும் பலன் இருக்கிறது. ஆமேன். தேவனுடைய ராஜ்யத்துக்காக நம்ம கொடுப்பது, விதைப்பது, உழைப்பது, நாம் செய்வது, யாருக்காவது ஆண்டவர் பற்றி சொல்கிறது, இது எல்லாவற்றுக்குமான பலன் பரலோகத்திற்கும் வருகிறது. அதனால தான் நம்ம வாசிக்கிறோம், உங்களுக்கு உண்டானவைகளை விற்று பிச்சை கொடுங்கள், உங்களுக்கு அழிந்து போகாத பொக்கிஷத்தை பரலோகத்தில் என்ன செய்யுங்க, நீங்கள் சேர்த்து வைங்க. அல்லேலூயா. அதனால் உலகத்தில் சொத்தே வைக்கக்கூடாதுன்னு அர்த்தம் கிடையாது. உங்களுக்கு சொத்து இருந்தால் தான் நீங்கள் அதை விற்று கொடுக்க முடியும். ஆமேன். அதுக்காகவாது முதல்ல ஒரு சொத்தை சேர்த்து உங்களுக்கு மிச்சம் இருக்கிறதுலேருந்து கொடுக்க சொல்லலை. அங்கே உண்டானவைகளில் விற்று என்ன செய்யணுமா? உண்டானவைகளில் விற்று பிச்சை கொடுங்கள். அப்போ உங்களுக்கு நிறையா இருந்தால் அதில் ஏதோ ஒன்று விற்று நீங்கள் என்ன செய்யலாம்? கொடுக்கலாம். ஆலயத்துக்கு கொடுக்க சொல்லலை, பிச்சை கொடுக்க தான் சொல்லியிருக்கு. ஆமேன். நீங்கள் ஊழியத்துக்கு கொடுங்க, பாஸ்டர் ஊழியத்துக்கு ஒரு ஐடியா பண்ணியிருக்காருன்னு நினச்சிடாதீங்க. அங்கே என்ன போட்டிருக்குன்னா, உண்டானவைகளில் விற்று பிச்சை கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு சகலம் எப்படி இருக்கும்? சுத்தமாக இருக்கும். குறையாத பணப்பை நீங்கள் பரலோகத்தில் சேர்த்து வைங்கள அப்படின்னு இருக்குது. பாருங்கள், அதனால் அப்படி இருக்கிறதுக்காக ஒரு வீடை விற்கிறதுக்கு ஒரு நிறையா வீடு இருந்துன்னா தான் ஒரு வீடை விற்று கொடுக்க முடியும். இல்லை, இல்லாட்டி ஒன்று நமக்கே ஒன்று வேணும்னு நினைப்போம் இல்லையா, நம்ம குடி இருக்கிறதுக்கு. அப்போ பாருங்கள், நமக்கு உண்டானவைகளில் மிச்சம் இருக்கிறது சேவிங்ஸில் இருந்து இல்லை. அந்த ஒரு சரியான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும்போது இது எல்லாமே நமக்கு நல்லா புரியும். இல்லாட்டி ஆண்டவர் இருக்கிறத விற்றுட்டு நம்மளை ஒன்றும் இல்லாமல் இருக்க சொல்லியிருக்காரு போலுக்கு அப்படின்னு நினச்சிடக்கூடாது. உண்டானவைகளில் நிறையா இருக்குது, உண்டானது அதில் விற்று நீ என்ன செய்யுங்க? பிச்சை கொடுங்கள். ஊழியத்துக்கு வேண்டாம். அல்லேலூயா. ஏன்னா ஊழியத்துக்கு கொடுக்கறது வேறு, பிச்சை கொடுக்கறது வேறு. இல்லை, நிறைய பேர் ஊழியத்துக்கு கொடுக்குறது பிச்சை கொடுக்குற மாதிரி நினச்சி கொடுக்குறாங்க. அப்படி கொடுக்கக்கூடாது. ஊழியத்துக்கு கொடுக்கறது கனப்படுத்தி கொடுக்குறது, அபிஷேகத்தை கனப்படுத்தி, ஊழியத்தை கனப்படுத்தி, ஆண்டவரை கனப்படுத்தி கொடுக்கறது தான் ஊழியத்துக்கு கொடுக்கறது. முதல் பலன்களை கொடுக்கிறது கர்த்தரை கனம் பண்ணுகிறார்கள். ஆனால் பிச்சை கொடுக்கறதுங்கிறது இறக்கப்பட்டு அடுத்தவருடைய தேவைகளின் அடிப்படையில் அவங்களுக்கு உதவ வேண்டும் என்ற இறக்கத்தின் அடிப்படையில் நம்ம கொடுக்கறது. ஆலயத்தில் இறக்கப்பட்டு கொடுக்கறது கிடையாது. ஆலயத்தில் கர்த்தரை கனப்படுத்தி கொடுக்குறோம்.
ஆனால் வெளியே போய் பிச்சைக்காரர்கள் பார்க்கும்போது எப்படி கொடுக்குறோம்? இறக்கப்பட்டு கொடுக்குறோம். அதனால் இன்றைக்கி ஒரு ஐடியா பண்ணுங்கள், எதையாவது ஒன்று விற்று யாருக்காவது கொடுக்கணும். அந்த அளவுக்கு என்ன செய்யணும்? யாருக்காவது அதில் பிச்சை கொடுக்கணும். உங்களுக்கு தெரிஞ்ச நண்பருக்கு இல்லை, ஃப்ரெண்ட்ஸுக்கு இல்லை, ரிலேட்டிவ்ஸ்க்கு இல்லை, யாருக்கு? அதுக்கு எதையாவது ஒன்று விற்கணும். எதை விற்கலான்னு யோசிங்க. அல்லேலூயா. ஆண்டவர் நமக்கு நிறைய சுதந்திரம் வைத்திருக்கிறார். இந்த மாதிரி செய்கிறதுக்கெல்லாம் பரலோகத்தில் மிகப்பெரிய பலன் இருக்குது. அதை நம்ம என்ன செய்யக்கூடாது? மறந்து போகக்கூடாது. ஜெபம் பண்ணுவோம். பிதாவே, நாங்கள் நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, நீ தலைமுறைகளின் தேவனாக இருப்பதற்காய் ஸ்தோத்திரம். தலைமுறை தலைமுறையாக எங்களை ஆசீர்வதிக்கிறவர். விசேஷமாக இந்த நாளிலும் இந்த வார்த்தை கேட்ட எல்லாருக்காக நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, இதில் தலைமுறைகளை காண விரும்புகிறவர்கள், அதற்காக ஜெபிக்கிறவர்கள் இந்த நாளிலே பதிலை பெற்றுக்கொள்வார்களாக. தலைமுறை தலைமுறைகளாக பிள்ளைகளின் பிள்ளைகளை காண்பா என்று சொன்ன கர்த்தர், நல்லவன் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கு சுதந்திரம் வைத்து போயார் என்று சொன்ன தேவன், ஆண்டவரே, இந்த நாள் இந்த வார்த்தை கேட்ட ஒவ்வொருவருக்கும் அப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை அவர்கள் கேட்கிறபடியே நீர் கொடுப்பீரான் நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, குழந்தை இல்லை என்று எதிர்பார்க்கிறவர்கள் இந்த நாட்களில் ஒரு அதிசயம் நடப்பதாக, ஒரு அற்புதம் நடக்கட்டும். நீர் பெறச் செய்கிற தேவன், பிரசவிக்க பண்ணுகிற கர்த்தர், ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையின்படியே தலைமுறை தலைமுறையை ஆசீர்வதிக்கிறவர், பலுகி பெருகி பூமியை நிரப்பு என்று சொன்ன தேவன், இந்த நாள் இந்த வார்த்தை கேட்ட ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே, எந்த ஏரியாவில் அவங்க ஒரு ஆசீர்வாதத்தை எதிர்பார்க்கிறார்களோ அது அவர்களுக்கு உண்டாவதாக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நிரந்தரமான நீடித்திருக்கக்கூடிய தலைமுறை தலைமுறைகளாய் ஆசீர்வாதங்களை சேர்த்து வைக்கிறவர்களாக, ஆண்டவரே, நன்மைகளை மற்றவர்களுக்கு கொடுக்கிறவர்களாக ஒவ்வொருவரும் உமக்கு மகிமையாக வாழும்படியாக நான் ஜெபிக்கிறேன். ஆசீர்வதியும். இதனால் எங்களோடு கூட பேசியதற்காக நன்றி. ஆண்டவரே, எங்களுக்காக நீர் இருக்கிற வாடாத மாசற்ற ஆண்டவரே அந்த நித்தியமான பரலோக ராஜ்யத்திற்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, எங்களுக்காக நீர் ஏற்படுத்தி வைத்திருக்கிற அந்த சுதந்திரத்திற்காய் ஸ்தோத்திரம். நாங்கள் ஏற்ற நாளிலே அதையும் நாங்கள் பார்ப்போம் என்ற நிச்சயத்திற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இம்மைக்கும் மறுமைக்கும் ஆசீர்வாதங்களை கொடுக்கிற எங்கள் அன்பின் தேவனே, உமக்கு ஸ்தோத்திரம். எங்களோடு பேசினவரே நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உமக்கே சகல துதிகனமை அனைத்து செலுத்துகிறோம். இந்த மாதத்தின் முதல் நாளிலும் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. அவர்கள் கையிட்டு செய்வதையும் ஆண்டவரே அவர்கள் எதிர்பார்க்கிறவையில் நீ நன்மையாய் நடத்துவீராக. போய்க்கிறவர்த்திலும் காத்துக்கொள்வீராக. சகலவற்றிலும் நிறைவையும் மீதமெடுக்கும் தக்கதாக இந்த மாதத்தினை ஆசீர்வதிப்பீராக நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய கரம் இருளோடு இருக்கட்டும். உம்முடைய பாதுகாவல், உம்முடைய வழிநடத்தலும் இருக்கட்டும். காரிய சித்தியும் சமாதானம் இருக்கட்டும். ஆசீர்வதியும். ஆண்டவர் இயேசுவின் மூலமாக ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் அவருடைய சகல நல்ல ஆசீர்வாதங்களும் நம் அனைவரோடும் கூட ஆண்டவர் இயேசுவின் வருகை பரியந்தம் இருப்பதாக. ஆமென். ஆமென். God bless you. Praise the Lord. Praise the Lord.